மூலிகையை வச்சு நம்ம பயோ என்சைம் பண்ணுறோம் அப்படின்னா அது ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்குதுங்கிறது பார்க்கணும். கிளீனிங் பர்பஸுக்கெல்லாம் வந்து சிட்ரஸ் வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்குங்க. இப்போ துணியை வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறப்ப 1 லிட்டருக்கு 5 ml ஊதுறப்ப துவைச்சிட்டு அலசுறப்ப அதில் இருக்கிற டாக்ஸின்ஸ் அப்புறம் எடுத்துரும். இப்போ நம்ம போட்டிருக்க சட்டைக்கு போடுற பவுடரோட தரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. அப்போ அதில் இருக்கிற கெமிக்கல் எடுக்கணும்ல, அதை எடுக்கிறதுக்கு இது போதும். ரெண்டாவது நம்ம டாய்லெட்டு, வாஷ் பேஷனு இதில் எல்லாம் வந்து நம்ம சிட்ரஸோட பயோ என்சைம் ஊற்றுனீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாமே சப்சாடாக போயிடும். சரிங்களா? இதுமாரி பண்ணுங்க. வாங்க பயோ என்சைம் எல்லாம் பார்த்துடலாம். இங்கே வந்து பாரு, பார்த்தீங்களா சோல் வருதுங்களாம்மா? இதுதாம்மா ஒரிஜினல். ரெண்டாவது இந்த லேயர் வந்து இந்த மாதிரி வந்துருக்கும், ஃபார்ம் ஆகணும், மேலே ஒயிட் கலரில் வரணும். இந்தமாரி ஒயிட் கலரில் வரணும். அதாங்க பன்னீர் ரோஸு. இதுக்காகவே வண்டி ஒசூர்ல இருந்து தனியாக வண்டி அனுப்பிச்சு ஏமா ஃபினிஷ்டு கொடுத்துமா பாருங்க. எந்த ப்ரெஸ்டர்வேட்டிவும் இது எந்த இதுலையும் நம்ம ப்ரெஸ்டர்வேட்டிவ் கலக்க மாட்டோம். எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு. ஆமாம், எப்படி பண்ணினாலும் இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா தினம் திறந்துகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் திறக்கிறீங்க, நாளைக்கு வேணும்னா ஒரு தடவை திறந்து எடுத்துக்கிட்டு டைட்டாக மூடி வச்சிடணும். இது வந்து நம்ம கொடைக்கானல்லேருந்து கொண்டாட சொல்லி தனியாக பண்ணியிருக்கிறோம். காஃபி வந்து வறுக்கக்கூடாது, வறுத்தா வாசமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. பாருங்க, இந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகணும், இந்த ஒயிட் கலரில் வரணும். இதே வந்து நீ தரம் இல்லாமல் நம்ம இது பண்ணுறோம்னு வச்சுங்க, இதில் போட்டிருக்க வெள்ளத்துக்கு இந்த இடத்துல பூராமே வந்துடும். நீட்டாக மாவு போட்டு நீட்டாக தொடச்சி இது பண்ணி வைக்கணும், குவாலிட்டியாக வச்சுருக்கணும். இது வந்து காஃபி, இது வந்து வெட்டி வேறு முடிஞ்சுதுங்க. அது பார்த்தீங்களா, வெட்டி வேரோட சிட்ரஸ். லெமன். இந்த கேப் இருக்கணுங்கம்மா, அதுதான் முக்கியம். பாருங்க, மேலே கையை உள்ளார போட்டிருக்கிறாங்க. ஃபினிஷ்டு குட்ஸாக இருந்ததுனாலும் மேலே ஒரு இது போட்டு கட்டி வைக்கணும். சப்போஸ் இது இருக்குது அப்படின்னாலும் அந்த ஏர் வந்து உள்ள நமக்கு இதாகக்கூடாது. குப்பை மேனி ஸ்மெல் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் செப்பரேட் ஸ்மெல் இருக்கும். இன்னொரு இப்போ திறக்காமல் ஒரு 1 வீக் விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்தமாதிரி லேயர் ஃபார்ம் ஆகிடும். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. 15 நாளைக்கு ஒரு தடவை pH TDS பார்க்கணும். ஆமாம், இதனுடைய தரம் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிசல்ட் வரணும் அப்படின்னா அதனுடைய ஃபாலோஅப் தனியாக இருக்கணும். pH என்னன்னு பார்க்கணும், TDS என்னன்னு பார்க்கணும். TDS அது ஒரு டெஸ்ட்டுமா. இப்போ இந்த என்சைம் எல்லாம் பார்த்துருக்குறீங்களாம்மா, எப்படி தெரியுது உங்களுக்கு? நேச்சுரலாக ஒரு ஹெர்பல் பார்க்கறதுக்கும் பவுடரையும் பார்த்துருக்குறீங்க, ஆயில்லையும் பார்த்துருக்குறீங்க, என்சைம் பார்த்தது உங்களுக்கு எப்படி தெரியுது? வேல்யூ கூடி இருக்குது. அந்த வேல்யூ கூடி இருக்கிறது எப்போ எதை வச்சு சொல்கிறீங்க? இயற்கை தன்மை அப்படியே இருக்குது. இதுதான் நம்மளுடைய பாரம்பரியத்தில் காடின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதுவே வந்து கேரளாவில் என்ன சொல்லுவாங்க, அசவா அரிஸ்டாம்பாங்க. நம்ம இதில் காடி. இதுதான் காடிக்கு உண்டான தயார் பண்ணுற முறை.